ஸ்டிச்சுக்கு மேலே இருந்து தாங்க எடுக்கணும். மேலேருந்து ஸ்டிச் எடுத்துக்கணும். இப்படி மேலேருந்து ஸ்டிச் எடுத்து இப்படி கொஞ்சம் தூரத்துக்கு கீழே வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச்சு, அப்புறம் சைடில் ஒரு ஸ்டிச்சு, ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்படி இழுத்தணும். இப்படி இழுத்தோன்னா இப்படி வந்துடும். அப்புறம் இங்கே வந்து ஸ்டிச் கொடுத்து அடுத்தது இந்த பக்கம் இப்படி போயிட்டு இப்படி வந்து ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ மட்டும், அதாவது இந்த சைடு லெஃப்ட் சைடு போகும்போது போயிட்டு இப்படி வரும்போது ஒரு குட்டி ஸ்டிச் வேணாம். இது ரைட் சைடு போயிட்டு இப்படி வரும்போது ஒரு குட்டி ஸ்டிச் ஒன்று கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு அதே மாதிரி ஃபுல்லாக போடணும். இது வந்து இலை மாதிரி வருமா? இந்த டிசைன் எங்கே வரட்டுமா? லீவ்ஸில் இன்னும் அதுதான் ஸ்டார்ட் பண்ணல மேம். இது வந்து இப்போ எங்கன்னா ஒரு லீஃப் வருது, அதில் ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இது ஃபில் பண்ணலாம். இது பாக்ஸ்ல போட்டு மூடி டைட்டா போட்டு வச்சிட்டா போதுங்களா? அப்போ கேரி பேக்ல இந்த அளவு இருக்கும், கவரில் கட்டி வச்சா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமான வறுத்துக்கணும். ஒரு 50 கிராம் 100 கிராம் பார்த்து அவங்க எப்படி சாப்பிட்றான்னு பார்த்துட்டு நீங்கள் வறுத்து. இதுலேயும் ஆட்டு இருக்குது, முந்திரி இருக்குது, 3-4 விதமாக இருக்கும். பிட்டான மாரி ரவுண்டாக சதுரமாக இருக்கும், கட்டை மாரி, நிலா மாரிலாம் ஒன்று இருக்கும். அதெல்லாம் வாங்க மாட்டாங்கன்னு வாங்கி எடுத்துல. இந்த 3 தான் வாங்குவோம் எப்பவுமே. இன்னைக்கு பரவாயில்ல, பாப்பா எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்களே. கண்ணு முன்னியா முட்டை சொன்ன மாரி. நேற்று பஸ்ஸில் போகும்போது நானும் இங்கே ஒரு அக்கம் பஸ்ஸில் நின்றுங்க மேம். அவங்க பஸ் மிஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அந்த பஸ் எடுத்து இவ கையில் வச்சுருக்கா. நானும் அவங்களும் ஒன்றா ஜனதா பஸ்ஸில் ஏறுறேன். அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, நான் பின்னாடி உட்காந்துட்டு அந்த பஸ் எடுத்து எட்டி இப்படி போட்டான். இந்த பஸ் எடுத்து அவங்க என்ன திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், பஸ்ஸு தூக்கி போடுறீங்களே, என்ன கேட்டீங்கன்னு சொல்லிட்டு. நான் தூக்கி போடல அப்படின்னா இவ பார்த்து என்னை பார்த்து சிரிக்கிறா. நல்லா சண்டை மாட்டி விடுவ பாருக்குதம்மா. அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க போல இருந்து. பஸ் ஸ்டாப் வந்து இங்கேயும் மிஸ் பண்ணிருப்பாங்க. ஜூஸ் கடையாண்ட 2 பேர் உட்காந்துருந்தோம். ஆனா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நான் தான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருமா, பூரா முழுக்க வந்துடுவோம்.
இந்த நாட் போடணும். நம்பவும் நம்ப மாட்டாங்க. ஓகே தானக்கா? ஓகே அம்மா. இங்கேருந்து தான் எடுக்கணும். சென்டர்லேருந்து எடுத்து ஒரு பாதியில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் மேலே ஒரு ஸ்டிச்சு எடுத்து இப்படி கீழே வந்துடணும். புரியுதுங்களா? சென்டர் ஒன்று இருக்கும். சென்ட்ரு ஒரு ஸ்டிச்சு சென்டரில் எடுத்தோமா எடுத்து இங்கே ஒரு நடுவில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் மேலே ஒரு ஸ்டிச்சு கொடுத்து அப்படியே ரிட்டர்ன் வந்துடணும். வந்து இங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு பாதியில் ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் இது வந்து ரெண்டு சைடுக்குமே குட்டி குட்டி ஸ்டிச் கொடுக்கணும். அப்புறம் இப்படி பாதியில் ஒன்று, ஃபுல்லாக ஒன்று, மேலே ஒன்று, இது வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி ஸ்டிச்சு, மறுபடியும் இந்த பக்கம் ஏய், இந்த வரேன். பண்ணு முனியா. பண்ணு முனியா. விஜி கூட வந்திருந்தால கிளாஸ்ல. யாருமா? விஜிமா என் கூட. ஆமாம் அவங்க ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தி இருந்தால கிருத்திகா. ஆமாம். 10 நாள் ஒரு பொண்ணு லீவ்ல வருவானா. 10 நாள் எத்தனை ஒரு பொண்ணு இருந்தது சொல்லுங்க. இந்த பொண்ணா இல்லை பொம்மையா 10 நாள்ல பார்த்து சொல்றதுக்கு ஃபோன் பண்ணினே இருப்பா டைரி. நான் சொன்னேன்ப்பா நான் வச்சிருந்த ஆரி ஒரு கடை, ஒரு மேட்ரிமோனி சென்டர் கிடையாதுமா இது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் பூவுக்கும் முன்னே கூட சொல்லுவாங்க. நம்ம எதுவுமே தெரியாது. டெய்லி ஃபோன் பண்றா. என்ன பொண்ணு இருந்தா சொல்லுங்க புரியாம. எனக்கு என்னமா என் வீட்டாண்டா இவ்வளோ பொண்ணுங்களா இருக்கிறாங்க முதல்ல அப்படின்னு. ஆனால் இப்போலாம் 1000 ரூல்ஸ் போடுறாங்க பொண்ணு பார்த்தவங்களா. நம்மளெல்லாம் அது அந்த அளவு ஈடு கட்டி பேசின்னு கிடக்க முடியாது. வேலை செய்து கரெக்டாக இருக்கும். பொண்ணு சொல்லுங்க அப்படின்னா என்னன்னா இங்க எல்லா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க. இது மேட்ரிமோனி சென்டர் வச்சுருக்காங்க. அது 10 நாள். உங்க பொண்ணு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தானேங்க? ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? தேர்ட் இயர். தேர்ட் இயர். ஆ